வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. அனினா பார்க்குற மூவி வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் த இம்மோர்டல் மேன் 2026 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தட் ஹெல்ப்ஸ் மை லாட் கைஸ். அண்ட் உங்களுக்கு நிறைய மூவிஸோட அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஆக்சுவலி வந்து இந்த பீக்கி பிளைண்டர்ஸ் சொல்லப்படுற ஒரு சீரிஸ் ஒன்று இருக்குது. அதோட கண்டினியூஷன் தான் இந்த படம். அந்த கண்டினியூஷனில் வந்து எனக்கு தெரிஞ்சு மெயினான ஒரு ஆள் வந்து அந்த கேங்கில் இறந்துட்டார். அந்த பீக்கி பிளைண்டர்ஸ்ன்றது ஒரு கேங்கு. அந்த ஊரில் வந்து நல்லதோ கெட்டதோ என்னவோ இது எல்லாமே வந்து இவங்க பார்த்து பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? இப்படி இருக்க அந்த பட்சத்தில் அந்த கேங் போனதுக்கப்புறம் அந்த கேங்கே கலைஞ்சி போயிடுச்சு. டாமி ஷெல்பி போனதுக்கப்புறம் டாமி ஷெல்பியோட பையனான டியூக் ஷெல்பின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இப்போ பீக்கி பிளைண்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேங்கை உருவாக்கி பண்ணிட்டுருக்காரு. பட் நல்லது எதுவுமே பண்ணல, அநியாயம் பண்ணிட்டுருக்காரு. அந்த பேரை கெடுக்கிறதுக்குன்னு வந்த மாதிரியே இருக்காரு நம்ம டியூக். ஓகேங்களா? என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய முழுக்க தனக்கு என்னவோ ப்ராஃபிட்டோ அதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாமி ஷெல்பி வந்து தன்னை வந்து ஒழுங்காக வளர்க்கல. நான் வந்து வளர்ந்ததே வந்து வேறு விதம். எங்கள் அப்பாவோட இந்த கேரோ சரி கைடன்ஸ் சரி எதுவுமே கிடைக்காதனால இப்படி வேற ஒரு வழியில் போயிட்டார். இப்படி இருக்க அந்த பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாமி ஷெல்பி உயிரோடு இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி மிஸ்டேக் இருக்கிற சமயத்தில் ஆனால் இருக்கார். என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் லைஃப்பை வந்து முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புக்கை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. தன்னோட லைஃப் ஸ்டோரியை வந்து புக்காக வந்து எழுதிட்டுருக்காரு. எழுதி முடிச்சு செத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் ஒரு ஐடியாலே இருப்பார். ஸோ வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி வந்து டியூக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரே ஒரு பவர் இருக்கிற ஆள் வந்து நம்ம டாமி ஷெல்பி மட்டும்தான். ஸோ அந்த ஆள் வந்து இப்போ புக் எழுதிட்டு இருக்கான், அவனை கூப்பிட முடியாது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து இந்த ஆத்மா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாமி ஷெல்பியோட ஒய்ஃப் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க இறந்துருவாங்க. அவங்களோட ட்வின் சிஸ்டர் ஒருத்தங்க வருவாங்க. அவங்க ஒய்ஃபோட லைக் கோஸ்ட்டோ அவங்களோட அந்த ஒரு மாதிரி அவங்கள மாதிரி இருக்கிற அந்த விஷயமோ ஏதோ ஒன்று வந்து நம்ம டாமி ஷெல்பி கிட்ட வந்து பேசி இந்த மாதிரி கன்வின்ஸ்லாம் பண்ணி, உன் பையன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான், அவனை தடுத்து நிப்பாட்டுறது உன்னோட கடமை, நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இங்கே போயிட்டு இருக்க சமயத்தில் இன்னொரு பக்கம் வந்து நம்ம டியூக்கை பார்க்கறதுக்கு நாஜியை சேர்ந்த ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து 350 மில்லியன் யூரோஸான அந்த இங்கிலாண்டோட அந்த பிரிட்டிஷ் கரன்சியை வந்து டூப்ளிகேட் கரன்சி அதை வந்து ரெடி பண்ணி இங்கே வந்து ஸ்ப்ரெட் பண்ண விடணும் அப்படின்ற மாதிரி இந்த லைக் ஜெர்மனிக்கிட்ட வந்து ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இது வந்து ஃபினான்ஷியலாக வீழ்த்தணும் இந்த கண்ட்ரியை அப்படின்ற மாதிரி இங்கிலாந்து வந்து வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக நாஜி இதெல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கு. இதுக்கு நீ பண்ணி கொடுத்தா உனக்கு இவ்வளோ கமிஷன் சொல்லிட்டு சொன்னோன்னே இந்த மாதிரி வந்து நான் பண்ணுறேன், எனக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த ஆஃபீஸர் கேட்பார், உங்கள் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமா அப்படின்ற மாதிரி. நான் தான் இப்போ கண்ட்ரோலில் இருக்கேன், ஸோ இதை நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் வந்து இதுக்கு இடைஞ்சலாக இருக்கிற நிறைய பேர் வந்து கொல்ல ஆரம்பிப்பார். அதில் நம்ம டாமி ஷெல்பியோட ஃபேமிலி மெம்பர் வந்து கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாமி ஷெல்பி ஒரு பலியாக நம்ம பையனை வந்து விட்டுட்டோன்னா வேலைக்கே ஆகாது, அவனையும் லாஸ்ட்டில் கொண்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் இதை தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து திரும்பி என்ட்ரி தராரு. அந்த கோட்லாம் போட்டுட்டு பயங்கரமாக என்ட்ரி தராரு. வந்துட்டு இந்த நாஜியோட பிளானை வந்து முறியடிச்சார் இல்லையா, அதுக்கப்புறம் தன்னோட பையனை வந்து அதில் வந்து காப்பாற்றினார் இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து இந்த படத்தோட கதை வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த கேரக்டரோட வெயிட்டேஜ் எனக்கு இந்த படத்தில் பிடிச்சிருந்தது. நான் வந்து அந்த சீரிஸ் நான் பார்த்ததில்ல. ஸோ எனக்கு வந்து அது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து டாமி ஷெல்பி வந்து பர்சனலி பிடிக்கும். கிலியன் மர்ஃபி ஏகப்பட்ட படத்தில் நிறைய ரோல் சூப்பராகவே ப்ளே பண்ணியிருப்பார். நல்ல பயங்கரமான ஆக்டரும் கூட. அதே மாதிரி அவருக்கு பையனாக ரோல் பண்ணவரும் சரியான ஆக்டர். ஸோ எனக்கு இந்த 2 ஆக்டர்ஸ் பிடிச்சதாலையும் இந்த படத்தில் வந்த விஷுவல்ஸும் சரி கலர்ஸும் சரி எனக்கு பிடிச்சதுனால இந்த படத்துக்கு வந்து 3.5 தருவேன். இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் நோபடி இன்னும் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.